Thanks, guys. Very good morning to everyone. So, the batch 5 basically. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு சி நிறைய ஹாப்பி ஃபேஸஸ், நிறைய பேர் வந்து இப்போது ஜாப் கிடச்சிட்ருக்கு. லாஸ்ட் பேட்ச் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவருக்கு வந்து எஸ் காட் ஆஃபர்ஸ் இன் காக்னிசன் அண்ட் கேப்கோ 2 கம்பெனியில் ஆஃபர் கிடச்சிருக்கு. அண்ட் 4 more people are in list. ஸோ அவங்களுக்கும் வந்து ஆஃபர்ஸ் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் லைக் வெரி ஹாப்பி திங் தட் வி ஹவ் நோட்டட் இன் லாஸ்ட் பேட்ச். ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளுடைய கரண்ட் பேட்ச் இன்னொரு பேட்சும் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து இன்னொரு பேட்ச், ஸோ 8 to 9 AM பேட்ச். ஸோ நம்மளோட கோர்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஸோ சின்ஸ் டே 1 இல்லையா, ஸோ ஜஸ்ட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன், நம்ம க்ளவுட் பற்றி என்ன பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து they might not be able to in the same background. ஸோ நிறைய பேர் வந்து ஐடியில் இருக்க மாட்டாங்க, நான் ஐடி பேக்ரவுண்டில் இருப்பீங்க, இல்லை மேபி மெயின் ஃப்ரேமில் இருக்கலாம், இல்லை டேட்டா வேர் ஹவுசிங்கில் இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கலாம். நாட் லைக் எவ்ரிபடி வில் பி இந்த சேம் டேட்டாவில் தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ரைட்? நிறைய பேரோட ப்ரீரிக்விசிட்ஸும் இந்த கொஷின் இருக்குது. நான் வந்து டேட்டாவில் இல்லை, நான் வந்து வேறு ஏதோ டெஸ்டிங்கில் இருக்கேன், மேனுவல் டெஸ்டிங்கில் இருக்கேன், ஸோ நான் வந்து இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணலாமா, க்ளவுடில் வந்து AWS பெஸ்ட்டாக இருக்கா, க்ளவுடில் படித்தேன்னா எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ ஹைக் பர்சன்டேஜ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேசிக் கொஷின்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு we have arranged the demo session for now, today, tomorrow and Friday. ஸோ நிறைய வந்து நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஏன் நம்ம கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளவுட்னு வைப்பாங்க, இல்லை டேட்டா இன்ஜினியரிங்னு வைப்பாங்க. நம்ம ஏன் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்னு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது இந்த ஜேர்னி பேசிக்கலி. ஓகே, ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே இதில் வந்து வரும் கைஸ். ஒன்று கிளவுட் ஃப்ளேவர், AWS, அமேசான் வெப் சர்வீசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வி வில் ஆல்சோ டச் பேஸ் ஏன் AWS எடுத்தோன்றது நம்ம சொல்லலாம். ஒன்று டேட்டா இன்ஜினியரிங், ஆஸ் யூ ஆல் நோ, பிக் டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா டெக் ஸ்டாக்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு பைப்லைனில் இருக்குது, ப்ராக்ரஸில் இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது AI, ஸோ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணலாம் ஏஐக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குது, நிறைய பேர் வந்து ஏஐக்கு படிக்கலாமா இல்லை டேட்டா இன்ஜினியரிங் படிக்கலாமான்ற ஒரு கான்ட்ரோவர்சியாக இருக்கும் இல்லையா. ஒரு டிபேட்டே நடத்தலாம். நாங்கள் நிறைய பாட்காஸ்ட்லாம் பண்ணுறோம், அட் த சேம் டைம் நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம் இந்த டாபிக்ஸில். ஏஐக்கும் வந்து டேட்டா இன்ஜினியரிங் இஸ் டெஃபினெட்லி நீடட், க்ளவுடும் வந்து டெஃபினெட்லி நீடட் கைஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் டவுன் த லேன் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஏஐயில் வந்து நீங்கள் உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் கிளவுட் டெக் ஸ்டாக்லேயும் உங்களுக்கு ஒரு கான்செப்சுவல் வைஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரோக்ராம் பேசிக்காக வந்து ஒரு 45 days இருக்க போகுது. வி ஆர் கோயிங் டு ட்ராவல் ஈச் அதர் 45 days எவ்ரிடே ஒரு 1 hour வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய வந்து கிளவுட் டெக் ஸ்டாக்ல நம்ம படிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் சிம்பிளி லைக் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நம்ம எடுத்தவனே நம்ம ஃபுல்லாக படிச்சிட மாட்டோம். என்னென்ன நம்மளுக்கு தேவையோ டிபெண்டன்சிஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பைஸ்பார்க் ஜாப் எழுதுறோம், ஒரு டேட்டாவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் தேவை. ஸோ பைத்தானுக்கு நம்ம ஒரு ப்ரீ ரெக்விசிட்டாக ஒரு 5 வீடியோஸ் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். அண்ட் அட் த சேம் டைம் பைஸ்பார்க் கோட் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி பைத்தனை டச் பேஸ் பண்ணிட்டும் ஸ்பார்க்கும் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம டச் பேஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம பேசிக்ஸை நம்ம கவர் பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஆறுமுகம்ஜி, இஃப் யூ வாண்ட் டு டச் பேஸ் பண்ணுங்க, parallelly நானும் ஆட் பண்ணுறேன். Sure, definitely. We'll just give one more introduction. I'll just give my introduction also. So yes, hi everyone. Good morning and good evening. நீங்க இந்த ஜாயின் பண்ணியிருந்தாலும். ஸோ எஸ், ராஜேஷ் சொன்ன மாதிரி நானும் ராஜேஷும் சேர்ந்து தான் இந்த டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸில் வி போத் வில் பி like taking the class. Rajesh and is cloud and is technically expert. அவர் ஆல்ரெடி அவர் சொன்ன 13 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அரௌண்ட் 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைக் டேட்டா இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் எஸ்கியூல இருந்தேன், அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆனேன், லைக் ஹடூப்னு இருந்துச்சு அப்போ. தென் அகைன் எஸ்கியூஎல் வந்துச்சு, காஃப்கா வந்துச்சு, தென் ஐ ஜஸ்ட் ஃப்ளோ அதில் வந்துட்டேன். அண்ட் அரௌண்ட் ஒரு 10 yearsக்கு முன்னாடி ஸ்டார்டட் டீச்சிங் பிக் டேட்டா. ஸோ அப்போலேருந்து வீடியோஸ் போடுறது யூடியூப்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பார்க் வந்ததுக்கப்புறம் ஸ்பார்க்கு காஃப்கான் ரன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ் பூமியிலேருந்து. ஸோ எஸ், தமிழ் பூமி வாஸ்
இனிஷியலி கிரியேட்டட் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னியில் இப்போ வி ஆர் ஜஸ்ட் அப்பிங் த நெக்ஸ்ட் லெவல். க்ளவுட் வந்துருச்சு, நெக்ஸ்ட் ஏஐ வரப்போது, ஏஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். அண்ட் எஸ், இது வந்து இட்ஸ் கம்பைன்ட். இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் ஜாப், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், எனி திங், ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எப்படி வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் பிக் டேட்டா, வாட் இஸ் லைக் கிளவுட் என்ன, எங்கே யூஸ் பண்ணுறது, அந்த கோர் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி டு எங்கே வேணால் நம்ம பிரான்ச் எடுத்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் டேக் ஒன் சினாரியோ, நீங்கள் வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு 13 years, இந்த மாதிரி 13 years ஆர் 16 years 17 years வாட் எவர் இட் இஸ்னு வச்சுக்கோங்களேன் இருக்கீங்கன்னா, வாட் யூ நீட் டு நோ இஸ் யூ நீட் டு ஃபோக்கஸ் அஸ் ஆர்கிடெக்ட். ஸோ பட் பேசிக் இஸ் சேம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே, எந்த டூல் எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி காசு சேவ் பண்ணலாம், ஹவு டு ஐ டெலிவர், எப்படி ஹவு வி கோயிங் டு மேனேஜ் த டீம், உங்களோட நெக்ஸ்ட் லெவல் போகிறது, அந்த ஆங்கிளில் யூ வில் பி ஃபோக்கஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன தெரியும்னா, பேசிக் தேவை. தென் வாட் இஸ் த டூல்ஸ் நீடட், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாமே தேவைப்படும். அட் த சேம் டைம் நம்ம லைக் ஒன்ஸ் வி ஃபோக்கஸ் அஸ் லைக் இந்த ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் தே மைட் நாட் கோட். பட் நம்ம கோட் பண்ணோம், ஒன்ஸ் வி இம்ப்ளிமெண்ட் பேசிக்னா தென் வி நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் தேர். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தேட் வி வில் ஃபோக்கஸ். ஸோ கோட் பண்ணும்போது என்னன்னா, வி கவர் எவ்ரிவேர். லைக் ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தட் இஸ் கவர்ட். அட் த சேம் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஒரு 18 years ஆர் 20 yearsனாலுமே தட் இஸ் கவர்ட். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லேண்ட்ஸ்கேப் விச் வி ஆர் ஃபோக்கஸிங். ஸோ எவ்ரிபடி கேன் லேர்ன். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, நீங்க நான் ஐடிலேருந்து வந்தீங்கன்னா கூட வி ஹாவ் ஒன் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்டிங்னு ஒரு 1 month கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். எஸ்கியூஎல், டேட்டா வேர்ஹவுசிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அண்ட் தென் பிக் இட் அப். ஸோ இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவாக இட்ஸ் ஜேர்னியாக நம்ம அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அஸ் ஐ செட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜேஷ் இனிஷியலாக சொன்னார், ஜாப் கிடைச்சவங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார். எஸ், நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் கூட ஸ்டில் தே ஆர் இன் கான்டாக்ட் வித் அஸ். பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியாக தான் பில்ட் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ஓகே ஒரு கோர்ஸ் முடிஞ்சோடனே இட்ஸ் ஜஸ்ட் எண்ட் அப் தென் அப்படியே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு கோ ஆன். ஸோ ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட்டுக்கு நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் அவுட் அண்ட் வி வில் டெஃபினெட்லி ஹாவ் உங்களையும் அதில் ஆட் பண்ணுவோம் ஒன்ஸ் யூ ஆர் ஸ்டார்டட் தேர். ஸோ ஒன்ஸ் இந்த 45 days முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் கண்டினியூ டு டூ த ஜேர்னி. ஸோ உங்களோட வாட் எவர் த கோல் ஆர் வாட் எவர் நெக்ஸ்ட் இதில் என்ன வந்தாலும் அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் இன்னும் நிறைய ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஓவரால் FAQ கொஸ்டின்ஸ் வந்ததில் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஆன்சர்ஸ். இஃப் யூ எனிபடி ஹேஸ் எனி டவுட்ஸ் feel free to stop and I'll always ask us இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னா then we'll be able to happy to answer. And like next இப்போ வந்துட்டு cloud data engineering நம்ம we are upgrading like ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் பண்றோம். லைக் ஒரு 1 yearக்கு அப்புறம் we do something else, we added something else in the data engineering. அந்த கான்செப்ட் வந்துட்டு நீங்க பார்க்கணும். அப்போ யுவர் லைக் டேட்டா இன்ஜினியரிங் அப்போ அந்த கான்செப்ட் தேவைப்படுதுன்னா you will be able to get the latest recording. ஸோ இந்த கிளாஸ்ல அப்போ உள்ள ரெக்கார்டிங்கை நீங்கள் யூ வில் பி ஏபிள் டு கெட். தெர் இஸ் நோ ஃபீஸ் அட் ஆல் பிகாஸ் கம்யூனிட்டி தான் நம்ம கொண்டு போகும்போது தட்ஸ் வாட் வி ஆர் ஆஃபரிங். ஸோ அந்த மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் ஃபிளெக்சிபிள் அண்ட் வி வாண்ட் யூ டு லேர்ன். இதில் வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணி யூ கெட் அ ஜாப் ஆர் கெட் நாலேஜ் ஆர் வாட் எவர் இட்ஸ் யூ வாண்ட் டு அச்சீவ். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் நம்ம கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் 100% ட்ரைனிங் அந்த மாதிரி இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன் a way குட். பட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு பண்ணும்போது ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஹடூப்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப் ப்ரொடியூஸ்னு ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ப்ராப்ளி லைக் இப்போ எத்தனை பேர் மேப் ப்ரொடியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த லைஃப் யூ ஹேவ் அட் ஆல் எனி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதுவே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஸ்கேல் ஆயிடுச்சு. நோபடி இஸ் யூசிங். ஸோ அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டாக வரும்போது வி ஆல்வேஸ் அப்கிரேட். ஸோ அப்போ உள்ளவங்க இன்னும் தே யூஸ் டு கனெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் தட்ஸ் ஆல் ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் மை எண்ட். So me and Rajesh will be taking care of all the things, and we have a team also. We have admin team like Sundar join பண்ணிருக்காரு இன்னைக்கு, and Dinesh admin இருக்காரு, he will be helping. So we'll work on overall area. So yes, Rajesh. And anybody has any doubts so far? Yes. Sir, Yeah, go ahead, Shini. Yeah, சொல்லுங்க. Am I audible? Yes, you are audible. Yeah. Good morning, Arvind sir, and குட் மார்னிங். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்பதான் ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கா இந்த கோர்ஸுக்கு? எஸ், SQL பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 100% ப்ரீசியஸ் இல்லை, பட் SQL பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இட் வில் பி பெட்டர். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் என்னது? வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? நீங்க இல்ல நம்ம ஆக்சுவலா ஒரு
ஒரு கோட்டையா ஒரு வீக்லி மீட்டிங்ல பேசியிருக்கோம் சார். ஞாபகம் தெரியல உங்களுக்கு ஆறுமுகம் சார். நம்ம வந்துட்டு அந்த நீங்க வந்துட்டு எஸ் ஐ திங்க் இஃப் ஐ ரீகால் கரெக்ட்லி நீங்க வந்துட்டு நான் ஐடில இருந்து யூ ஆர் ஸ்விட்சிங் டு இது கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி சூப்பர். ஸோ எஸ் தென் உங்களுக்கு we have some prerequisite என்னன்னா let me share my screen. I'll share my entire screen. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. let me know once you're able to see my screen. You're able to see? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் இது வந்துட்டு இட் இஸ் அவைலபிள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனா இருக்கு. ஒன்ஸ் யூ லைக் ரீச் அவுட் டு அஸ், நான் வில் கிவ் யூ த நம்பர்ஸ். நீங்க நம்ம அட்மின் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு கிவ் யூ த அக்சஸ் டு திஸ். இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ப்ரீ ரிக்வெஸ்டிங் சொல்றது. இது மோஸ்ட்லி நம்ம ஐடில ஒர்க் பண்ணாலே இது ஓவராலா கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டேட்டா வேர் ஹவுசிங் கான்செப்ட்ஸ். அதாவது டேட்டா வேர் ஹவுஸ்னா என்ன, டேட்டானா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு டேட்டா வேர் ஹவுசிங் கான்செப்ட் பேசிக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி டேட்டானா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ஒரு பேசிக் இருக்கும். அண்ட் எஸ்கியூஎல், பேசிக் ஆஃப் எஸ்கியூஎல், லைக் வாட் இஸ் எஸ்கியூஎல், ஹவு டு இன்டராக்ட் வித் டேட்டா. ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கு, அது கூட நம்ம பேசணும்ல. ஸோ அதுக்கு உள்ள ஒரு லாங்குவேஜ் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு 3 hours இருக்கும். இட்ஸ் வெரி பேசிக், வெரி சிம்பிள் தான். யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நம்ம ரெக்கார்டிங்காக அதை மாற்றிருக்கோம். அண்ட் பைத்தான் பேசிக்ஸ், பைஸ்பார்க்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் வாட் இஸ் ஸ்பார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நார்மலாக நீங்கள் ஒரு பைத்தானில் ஒரு கோட் அடிச்சிங்கன்னா உங்களால் எவ்வளோ டேட்டாவை உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு 1,00,000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கிவ் 1 lakh ரெக்கார்டு. இதை வந்துட்டு நீங்கள் பைத்தான் கோட் அடிச்சிங்கன்னா உங்களால் இதை ப்ராசஸ் பண்ண முடியுமா? Anybody can answer, like Srinivas சொல்றேன், but anybody can answer whether we'll be able to process it. 1 lakh ரெக்கார்ட் இருக்கு, நீங்க இந்த டேட்டாவை ஜஸ்ட் ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, we will be able to process. பைத்தான் மூலமா சொல்றீங்களா சார்? எஸ், பைத்தான் மூலமா. பைத்தான் இட்ஸ் பாசிபிள். எஸ், பாசிபிள். கரெக்ட்டா? சூப்பர். பைத்தான் மூலமா இட்ஸ் பாசிபிள். ஸோ இப்போ லெட்ஸ் இன்க்ரீஸ் இட். ஒரு 100 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 100 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதை பைத்தான் மூலமா பாசிபிளா? வித் தி ஹெல்ப் ஆஃப் எஸ்கியூஎல் னா பாசிபிள். பைத்தான் வச்சுக்கோங்களேன். பைத்தான் ப்ராசஸ் வச்சு நீங்க வித் ஹெல்ப் ஆஃப் எஸ்கியூஎல் பாசிபிள் சொன்னீங்க. ஓகே, எஸ்கியூஎல் பாசிபிள். பைத்தான்ல கோட் அடிச்சு உங்களால பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்டா தெரியல. ஓகே, சோ மட்டும் போதாது, நீங்க எஸ்கியூஎல் சப்போர்ட்டும் வேணும். மேபி அதர் சப்போர்ட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இதுல ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இது எஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் எஸ் ப்ரொவைடட் யூ ஹேவ் அ கரெக்ட் சிஸ்டம். அது கேப்பபிலிட்டி ரன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மெமரி தேவைப்படும். கரெக்டா? ஆமா, அது இருந்தாதான் உங்களால ரன் பண்ண முடியும். அது இல்லாம ஒரு பழைய கம்ப்யூட்டர் வச்சுட்டு ரன் பண்ணோம்னா உங்க லோக்கல்ல ரன் பண்ணீங்களா ஒர்க் ஆகாது. ஸோ சேம் கோஸ் ஹியர் ஆல்சோ. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேசிவ் பவர் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்ம ஏஐ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏஐல இப்போ கிப்லின்னு ஒரு இமேஜ் கிரியேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் லைக் விட்ட உடனே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் அட் டைம்ல கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சர்வர் இஸ் டவுன்ன்றாங்க. சர்வர் அவங்க எங்க ரன் பண்றாங்கன்னா அஷூர்ல ரன் பண்றாங்க. கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல தே அக்வயர் சர்வர் அண்ட் ரன்னிங். சர்வர் மெல்ட் ஆகுதுங்க, இப்பதான் வெயிட் பண்ணுங்கன்னு இப்போ தே புட்ட ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஆள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிசோர்சஸ், கரெக்டா ரிசோர்சஸ் தான் தட் இஸ் த மெயின் திங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 100 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் பைத்தான்ல பண்ண முடியும்னா எஸ் யூ கேன் டூ இட். பட் உங்களுக்கு அந்த கரெக்டான ரிசோர்ஸ் வேணும். அதுக்கு இருந்தால் நீங்களால் பண்ண முடியும். ஒரு மேசிவ் சிஸ்டம் பவர் வந்துச்சிங்கன்னா பைத்தான் வில் டெஃபினெட்லி டூ இட். கிவன் நீங்க கரெக்டா அதுக்கு ரிசோர்ஸ் கொடுக்கணும். அந்த ரிசோர்ஸ்க்கு தான் நம்ம AWS யூஸ் பண்ணலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான். அங்கதான் நம்ம AWS வருது. இப்போ நம்ம ஏன் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் பண்றோம்னா, அங்க AWSல நம்ம அந்த ரிசோர்ஸஸ் எடுக்க போறோம். ஸோ இட் கேன் ஸ்கேல். அந்த ரிசோர்ஸ் எல்லாமே நமக்கு கவலையே கிடையாது. எல்லாம் நீயே பார்த்துக்கோப்பா, நான் வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ ஜஸ்ட் அதெல்லாம் ரன் பண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு. நான் தேவைன்னா இந்த எக்ஸ்ட்ரா தேவைன்னு சொல்லுவேன், யூ ஜஸ்ட் கிவ் மீ, நான் பைத்தான் கோட் எழுதுவேன், இது வரணுன்றது நம்ம சொல்லிட போறோம். ஸோ அந்த ரிசோர்ஸுக்கு நம்ம கிளவுட் படிக்கிறோம், அதுதான் AWS. ஓகேவா? அண்ட் பைத்தான் இப்போ இன்னொன்று இருக்கு, இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு உங்க லோக்கல்ல ஒரு பைத்தான் கோட் எழுதி ரன் பண்றீங்க. என்னோட லோக்கல்ல எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் எழுதுனா உங்க லோக்கல்ல ஒரு ப்ராசஸர் இருக்கு. ஸோ யூ ஹேவ் சம்திங் கால் ப்ராசஸர். i7 i5 அப்படி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸர் சொல்லுவோம். ஸோ நீங்க லைக் வாட் இஸ் திஸ்னா, இது என்னன்னா i5னா லைக் குவாட் கோர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா
அத்தனை டாஸ்க் வந்து பேரலா எக்ஸிக்யூட் ஆக முடியும். ஸோ அதுதான் இதோட மெயினான ரீசன், மெயினான திங். ஸோ இப்போ உங்கள் லோக்கலில் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸ் பேரலாக ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 4 ப்ராசஸஸ் லைக் டூவல் கோர் அப்படின்னு வந்துச்சு. டூவல் கோர்னா 4 ப்ராசஸ் அந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ 4 ப்ராசஸ் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இதோட ரிசோர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைப்படும்? தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ டிஸ்ட்ரிபியூட்டட் திங், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் ஒரு கோட் எழுதுறீங்கன்னா லோக்கலில் ரன் ஆயிரும். இதை நான் டிஸ்ட்ரிபியூட்டரில் ரன் ஆகணும்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். அப்படி ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா பைத்தான் ஸ்டில் பாசிபிள், பட் பைத்தானில் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க, அதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ சில ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்ட்டு ஜஸ்ட் பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அடையாறுல வந்துட்டு ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோடு இருக்கு, 2 ரோடு சந்திக்குது அடையாறுல. நான் எம்எஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அடையாறுல 2 ரோடு சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ரோடு வருது, இப்படி ஒரு ரோடு வருது, இங்க இருந்து ஒரு ரோடு வருது, 4 ரோடு வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைக் சிம்பிளா இந்த ரோடு அப்படி இருக்கு. இங்க இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு, இங்க இந்த டைரக்ஷன்லயும் வண்டி வருது, இந்த டைரக்ஷன்லயும் வண்டி வருது, இந்த டைரக்ஷன்லயும் வண்டி வருது, எல்லா டைரக்ஷன்லயும் வண்டி வந்துட்டே இருக்கு. ஸோ லைக் அந்த சிக்னல் இல்லைன்னா என்ன நடக்கும்னா யாருமே போக முடியாது, வர்ற வண்டிகள்லாம் இடிச்சிட்டு எதுவுமே போகாது. கரெக்டா? இஸ் இட் மேக் சென்ஸ்? அந்த சிக்னல் வந்து கொலாப்ஸ், நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா சிக்னல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ சிக்னல் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, சிக்னல்னா என்ன? நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ். நீ வந்து கிரீன்னா எல்லாருமே அண்டர்ஸ்டுட், எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரூல். ஓகே, கிரீன்னா நான் போகணும், ரெட்னா நிக்கணும், எல்லோனா சீக்கிரம் போகணும். ஸோ நீங்க லைக் ஸ்லோ பண்ணணும், பட் சீக்கிரம் வச்சுக்கிட்டோம். ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ், இதை தான் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றோம். ஸோ சிக்னல் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் கேன் ஹேண்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக். இட் வில் டேக் சம் டைம் ஆப்வியஸ்லி, எஸ், பட் இந்த டிராஃபிக் இங்க லைக் பிரச்சனை வராம இட் வில் ஃப்ளோ. கரெக்டா? மேக் சென்ஸ்? இது புரியுதா? எஸ் எஸ் புரியுதுங்க, கிளியரா புரியுது. போங்க. ஃப்ரேம் ஒர்க், இதை தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றோம். ஸோ இதே கான்செப்ட் தான் எக்ஸாக்ட்லி கம்ஸ் ஹியர். பைத்தானை வச்சுட்டு பண்ணலாம், பட் அது மேசிவா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னு போகும்போது அது வந்துட்டு இட் குட் பிரேக் எனிவேர் சம்வேர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போதான் என்ன பண்றாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கொண்டு வராங்க. இது என்னன்னா ஸ்பார்க் ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றேன். ஸோ ஸ்பார்க் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். நான் வந்து இதை பைத்தான்ல எழுதுனீங்கன்னா அதை பை ஸ்பார்க்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா பைத்தான் தான் நீங்க எழுத போறீங்க, பட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ரூல்ஸ் எழுதுப்பா அப்படின்ட்டு அவங்க வந்து ரூல்ஸா எழுதி கொடுத்துறாங்க. அது எப்படி எழுதணும் என்னெல்லாம் நம்ம பார்த்து அதெல்லாம் நான் சொல்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ பை ஸ்பார்க்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பை ஸ்பார்க்ல எழுதும் போது யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் 100 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் ஆர் வாட் எவர் த கெப்பாசிட்டி யூ ஆர் ஏபிள் டு டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு நீங்க AWS போயிடுறீங்க. எப்படி ரன் பண்ணணும் என்ன ஏதுன்னு இந்த ஃப்ரேம் ஒர்க்ல எழுதிட்டாங்க. ஸோ இதை தான் எக்ஸாக்ட்லி நம்ம படிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுக்கு பேஸ் என்னன்னா, இப்போ நீங்க டைரக்டா போய் லைக் ஃப்ரேம் ஒர்க்ல பை ஸ்பார்க்ல எழுத முடியாது. அதுக்கு ப்ரீ ரிவிஷன் தேவை, பைத்தான் தேவை. ஸோ படிக்கிறோம். SQLும் டெஃபினெட்லி தேவை, ஏன்னா டேட்டா குவரி பண்றதுக்கு. ஸோ அதுக்கு SQL நம்ம அங்கே டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவோம், ஹைவே அப்படி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸ்பார்க் SQL நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம எழுதணும்னா we cannot directly do that. ஓகே, நமக்கு பேசிக் SQL தேவை. இதனால தான் ப்ரீ ரிக்வெஸ்டிங், இதனால தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே ஜி. இந்த கான்செப்ட் லினக்ஸ் ஏன் படிக்கிறோம்னா, நீங்க இப்போ எதை அக்சஸ் பண்றீங்கன்னா யூ நீட் லினக்ஸ். இப்போ கிளவுட்ல நம்ம இருக்குன்னு சொல்றோம். கிளவுட்னா என்னதுன்னா லைக் இனிஷியலா நானே கிளவுட் சடன் ஓகே வானத்துல எங்கே இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ வாட் இஸ் கிளவுட்? யாராவது சொல்றீங்களா? எனி கெஸ்? அது வேற ஆன்லைன் தான், இன்டர்நெட்ல பாக்குறோம்ல, அதுதான் கிளவுட். கிளவுட்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இன்டர்நெட்ல நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா, ஒரு அமெரிக்கால உள்ள கம்ப்யூட்டர் இங்க உட்காந்து கனெக்ட் பண்றோம். சோ அதுதான் வந்து கிளவுட், ஆன்லைன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிளவுட்னா என்ன? அவனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கான் உலகத்துல, அதுதான் தட் இஸ் கிளவுட். ஸோ அந்த இதை நம்ம அக்சஸ் பண்ணோம்னா we need to have something, right? இங்க இருந்து அக்சஸ் பண்ணோம்னா இப்போ நீங்க லைக் நவ் we are working connected via internet, ஆன்லைன்ல இருக்கோம். நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம்னா we are connected via Zoom. ஸோ இது வந்து ஏன் ஜூம்னா, ஜூம் வந்து நிறைய யூசர் எதுவுமே தெரியாதவங்கலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும். தட்ஸ் அ வே, லைக் ஏன்னா எவ்ரிபடி நீட்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர், அதனால ஜூம் இருக்கு. ஸோ நம்ம வந்து we are connecting to some kind of technical things, நிறைய கமெண்ட் ரன் பண்ணணும், எல்லாம் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா லினக்ஸ் தேவை. ஸோ தட் இஸ் வை we are learning Linux. ஸோ இதுதான் ப்ரீ ரிக்வெஸ்டிங். ஸோ ப்ரீ ரிக்வெஸ்டிங் ஏன் படிக்கிறோம்னா இதனால தான் படிக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட், நம்ம ஏன் நம்ம சார் ஒரு டவுட் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க வந்து எதுக்கு நம்ம லைனக்ஸ் படிங்க, ஏன் விண்டோஸ்லயே அதை கனெக்ட் பண்ண முடியாதா? அதனால என்ன பிரச்சனை விண்டோஸ்ல கனெக்ட் பண்ணா? சூப்பர் கொஸ்டின். ஸோ விண்டோஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணலாம், பட் உலகத்துல சர்வர்ஸ் எல்லாமே எந்த OS ரன் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா
99% வந்து ஆல்மோஸ்ட் 100 சொல்லிடலாம், 99% வந்து லினக்ஸ் தான். உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். Prod. Linux or Windows இப்படி கேட்ட சொல்லும். இந்த வேர்ல்ட் ப்ரொடக்ஷன்ல லினக்ஸ் டாமினேட்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் மார்க்கெட் ஷேர், ஸ்மாலர் ஷேர். ஸோ திஸ் இஸ் த ரீசன் நம்ம லினக்ஸ் படிக்கணும். ஸோ ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க 80 to 90 சொல்றான். ஸோ நம்ம யூஸ் பண்றது, நான் இது வரைக்கும் விண்டோஸ் சர்வர் வெரி வெரி லெஸ் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது. ஸோ அதனால தான் நம்ம லினக்ஸ் படிக்கிறோம். ஓகே ஓகே, என்ன அதான் எல்லாரும் யூஸ் பண்றது அதான். இப்போ அமேசான், ஏடபிள்யூஎஸ் மாதிரி. ஓகே, அதனால தான். ஏன்னா லினக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ், பவர்ஃபுல், லைக் வைரஸ்லாம் வரவே வராது. கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு உங்களுக்கு, நமக்கு ஒரு வைரஸ் வந்துச்சு பாத்தீங்களா விண்டோஸ்ல, லைக் என்டையர் இது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் லினக்ஸ்ல. ஸோ அதனால நம்ம லினக்ஸ் அது ஸ்கேலபிள், ரன் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம லினக்ஸ் படிக்கிறோம். ஓகே சூப்பர். ஸோ இதுதான் ப்ரீரெக்விசிட். சாரி, ஒரே கொஸ்டின். இது வந்துட்டு இப்ப ஃபோல்டர் ஷேர் பண்ணிருந்தாரு அட்மின் ஆக்சஸ்ல இருந்து. சோ அந்த இதுதானே ப்ரீரெக்விசிட், கரெக்ட் தானே? தமிழ் பூமியில இருந்து எக்ஸாக்ட்லி அதேதான். 30 வீடியோஸ் வந்தது அப்ராக்சிமேட்லி. ஆமா கரெக்ட், 30 வீடியோஸ் இருக்கும். அதை பாருங்க. டவுட்னாலும் நீங்க கேளுங்க. நம்ம குரூப் இஸ் ஓப்பன், யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் क्वेश्चंस. நான் EST ஹவர்ல இருப்பேன், ஐ மீன் டெக்சாஸ்ல இருக்கேன். சோ EST ஹவர்ல நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ ராஜேஷ் இஸ் தேர் இன் EST ஹவர். சோ we both will be able to cover the 24 hours. சார் இன்னும் ரெண்டாவது ரூட் என்னன்னா, இப்போ பைத்தான் இருக்கு, SQL இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸல்லே 2 lakhs ரெக்கார்ட் சேவ் பண்ணலாம். இஃப் நாட் ராங், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 lakhs ரெக்கார்ட் இது பண்ணலாம். SQL நீங்க சொல்ற மாதிரி பில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பவர் BI யூஸ் பண்ணலாம், பவர் BI ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி இது எல்லாமே ஒன்னுத்திலே பண்ணலாம்ல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SQL எல்லாத்துலயும் பண்ணலாம். ஏன்னா SQL ஹேண்டில் பண்ணலாம், ஐ மீன் டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்ணும். எக்ஸலுக்கு லிமிடெட் இருக்கு, பட் பவர் BIக்குலாம் லிமிட் இல்லை, கொஞ்சம் இட் கேன் ஹேண்டில். இப்போ ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்ப்ளிட் பண்றோம் இந்த மாதிரி SQL இதுல எல்லாமே ஸ்ப்ளிட் பண்றோம்? ஓகே, சோ யா வெரி குட் क्वेश्चन ஆக்சுவலி. சோ என்னன்னா பேசிக்கா பவர் BIன்றது பாத்தீங்க அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் எனி ஸ்டோரேஜ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இது வந்து என்ன, பவர் BIன்றது உங்களுக்கு வியூ பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷுவலைசேஷன் டூல்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வந்து வேற எங்கேயோ தான் இருக்க போகுது. ஸோ பவர் BI ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து காட்டும், உங்ககிட்ட இருக்குதுன்னு காட்டுமே இல்லையா. பவர் BI டோன்ட் ஹேவ் இட் ஒரிஜினல் சோர்ஸ். ஸோ அதனால இது வந்துட்டு இட்ஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதை விட்டலாம். அண்ட் எக்ஸல், SQL இது பாத்தீங்க அப்படின்னா SQL அண்ட் எக்ஸல் இது ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றதுக்கு இட்ஸ் வெரி குட். ஸோ இப்போ நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். ஸோ சைஸே விடுங்க, சைஸ் ஆல்சோ ஒரு இஷ்யூ, பட் சைஸே விட்டுலாம். இன்னொரு மேஜர் இஷ்யூ ரியல் டைம்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எக்ஸல் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து அதுல எக்கச்சக்க கம்ப்யூட்டேஷன் ஏதோ பண்ணிட்டீங்க. இப்போ அந்த நீங்க கம்ப்யூட்டேஷன் பண்ணதுல அதே டயத்துல என்னால ஒர்க் பண்ண முடியுமா? லைக் நானும் அதே எக்ஸல்ல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, என்னால ஒர்க் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இம்பாசிபிள், லைக் வெரி லெஸ் பாசிபிள், பட் எஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். அண்ட் ஆல்சோ சைஸ் வந்து இட் இஸ் இம்பாசிபிள். உங்களால ஒரு சிஸ்டத்துல உங்களால வைக்கவே முடியல. ஸோ உங்களோட ஒரு எக்ஸலோட சைஸ் மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு போகும்னா இட் இஸ் லைக் 2 lakhs ரெக்கார்டை எடிட் பண்ணணும். எக்ஸஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். ஏன்னா ஒரு யூஸ் கேஸும் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டிரான்சாக்ஷன் இட் இஸ் கிராசிங் மில்லியன்ஸ். இப்போ as of now மிட் ரேஞ்ச் கஸ்டமரே பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல போகுது டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதுவே இருக்கும்போது உங்களால எக்ஸல் இஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். அண்ட் SQL வந்தீங்கன்னா SQL தான் 20 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. SQL-ஆலே இப்போ ஹேண்டில் பண்ண முடியாத லெவலுக்கு போகும்போது they obviously go for a different thing. ஸோ இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் ஏன் SQL இருந்து வரோம்னா, SQL இஸ் நத்திங் பட் நான் என்ன சொல்றேன்னா RDBMS வச்சுக்கோங்களேன். RDBMS தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை நீங்க அந்த SQL வீடியோல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக பேசியிருப்போம். ஸோ இதுல வந்து என்ன நடக்கும்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, லெட்ஸ் சே யூ ஓன் அ கம்பெனி 2000 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்பவே SQL இருக்குது. ஸோ அப்போல இருந்து டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்றீங்க, ஒரு SQL டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றீங்க. அப்போ கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 25 இயர்ஸா உங்க கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வருஷம் உங்க கம்பெனில என்ட்ரி விழுந்துட்டே இருக்கும், கரெக்டா? It keeps on increasing. அண்ட் நீங்க அவ்வளவு பெரிய டேட்டா ஒரே இடத்துல வச்சிருந்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி ஹேங் ஆகும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் எல்லா வருஷம் டேட்டா, இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சிஸ்டம்ல லைவ்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா இப்போ லைவா தேவைப்படாது, லைக் ரேர்லி தேவைப்படும். இமீடியட்டா உடனே உங்களுக்கு தேவைன்னா கிடையாது. ஸோ மெதுவாக இந்த இது எப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கூலோ காலேஜோ போறீங்க, காலேஜ் போகும்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி படிச்ச பையனோட டேட்டா வந்து உங்களுக்கு டெய்லி தேவைப்படாது. டெய்லி அந்த ஆக்டிவா படிச்சுட்டு இருக்கவங்களோட டேட்டா தேவைப்படும். பிகாஸ் அட்டெண்டன்ஸ் போடுவீங்க, அவங்க மார்க் போடுவீங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வைப்பீங்க, அந்த டேட்டா ஆக்டிவா தேவைப்படும்.
பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்களோட டேட்டா தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரே இதில் ஸ்டோர் பண்ணி அதை ரீட் பண்ணாலே தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் வரும்போது தென் இட் ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, நான் வந்து ரெண்டாவது பிரிச்சுக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் ஒன்று பிரிச்சுக்கிறேன், ஹிஸ்டரி ரன் ஹிஸ்டரி ரன்னு பிரிச்சுக்கிறேன், அண்ட் லைவ் டேட்டான்னு பிரிச்சுக்கிறேன். லைவ் டேட்டானா டெய்லி எனக்கு ஆக்டிவா யூஸ் பண்றது அப்படின்னு வச்சு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வர RDBMS-ஆலையும் இதை ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அது ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ நீங்க ஒரு டிபி டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிபி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது இட்ஸ் பிட் கொஞ்சம் ஓல்டு டேட்டா, பட் ஸ்டில் இட் மேக் சென்ஸ். 1 TB டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு டெரா டேட்டான்னு ஒரு இது இருக்குன்னு, ஒரு இண்டஸ்ட்ரி ஹார்ட்வேர் இருக்கு. ஸோ அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 TB ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு வருது இப்பெல்லாம்? அப்ராக்சிமேட் 5000 கரெக்டா 5000 வருது. ஸோ நீங்க ஒரு ETL டூல்ல போயிட்டு ETL டூல்ல வந்துட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது வந்து ஸ்பீடா ரீட் ஆகணும், ரைட் ஆகணும், நிறைய பிரச்சனை இருக்கு. அவன் ஹை செமிகண்டக்டர்லாம் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அவன் ஒரு டிபிக்கு அவன் எவ்வளவு சார்ஜ் பண்ணானா, ப்ராப்ளி நான் சொல்ற டேட்டா வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஸோ $1 million சார்ஜ் பண்றான் 1 TBக்கு. ஸோ அப்படின்னா இந்த காஸ்ட் டு த எவ்வளோ அது அந்த அளவுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுமா, அவ்வளோ செலவு வேணுமா அப்படின்றத பிசினஸ் ஆப்வியஸ்லி யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது இட் மே நாட் பி யூஸ்ஃபுல்னு அப்போதான் மாத்துறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் சேஞ்சஸ். ஸோ டேட்டா மாறுது, எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்றோம்னு மாறுது, சீப் ஸ்டோரேஜ் தேவைப்படுது, தென் த ரைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா எல்லாமே வருது உள்ள. ஸோ இப்போ அப்படியே பிக் டேட்டா போகுது. பிக் டேட்டா முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, நான் வச்சுட்டு இருக்கேன், நானே என்னோட பிக் டேட்டா கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவேன், ஒரு ரூம் வாடகை எடுத்து எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே அமேசான் இன்னோவேட் பண்ணாங்க கிளவுடில் அப்படியே எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னும் ஈஸியாச்சு, நீங்க ரன் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் எவல்யூஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதனால தான் SQL எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சாச்சு? கடைசியில சொன்னீங்களா 1 TBக்கு $1 million செலவு பண்ண வேண்டி இருக்கு. எஸ், இட் இஸ் ஓல்டு டேட்டா. கொஞ்சம் லேட்டஸ்ட் டேட்டா நான் கன்ஃபார்ம் பண்றேன், பட் இட் வாஸ் அரௌண்ட் தட். நான் சொல்றது டெரா டேட்டான்ற ஒரு ETL. ஓகே, 1 TBக்கு $1 million சொல்றீங்க? எஸ், லைக் நான் சொல்ற டேட்டா 5 years முன்னாடி, பட் நவ் இட் மைட் பி சேஞ்ச். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், பட் இட் இஸ் வெரி ஹை. $1 million ரொம்ப ஹை, ரொம்ப ஹை. கேக்கும்போதே ஷாக்கிங் மாதிரி இருக்கு. இண்டஸ்ட்ரி லெவல் ஹார்ட்வேருக்கு அந்த லெவலுக்கு தேவைப்பட்டது. லைக் இந்த இப்போ ப்ராபபிலி அவங்களும் குறைச்சிருப்பாங்க டெரா டேட்டாவும், பட் இட்ஸ் 5 years முன்னாடி. பட் ஸ்டில் இட் இஸ் வெரி ஹை. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ஹை. ஓகேவா? Super. So yes, any other questions? Rajesh, do you want to add anything? I think you have covered everything. So அதுதான் இப்போ நம்ம வந்து ஏன் இந்த கிளவுட் ப்ரோக்ராம் போறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்கலாம். கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க இப்போ RDBMS எந்த டேட்டா சொன்னீங்க, அதுக்கு பதிலா நம்ம இப்போ NoSQL அந்த டேட்டா வந்துருச்சு இல்லையா, இப்போ MongoDB மாதிரி. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணும்போது தான் இந்த காஸ்ட் வந்து குறைக்கிறாங்களா? So MongoDB வந்துட்டு இட்ஸ் a very good example actually. NoSQL பாத்தீங்க அப்படின்னா wide range of databases இருக்குது. ஸோ MongoDB வந்து ஒன் ஆஃப் தெம். MongoDB வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்லாம் MongoDBல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டாக்குமெண்ட் டிபின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ஃபெட்ச் பண்ணோம்னா ஈஸியா ஃபெட்ச் ஆயிரும், பட் அதே இது ப்ராசஸ் பண்ணி அதை இது பண்ணோம்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ MongoDB மட்டும் இது யூஸ் பண்றது இல்லை. இது எங்க சேவ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதே NoSQL ஃபேமிலின்னு சொல்லலாம். NoSQL ஃபேமிலி ஆஃப் டேட்டாபேஸ். அது கான்செப்டே டிஃப்ரெண்டா டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ MongoDB இருக்கு. MongoDB வச்சு எக்ஸாக்ட்லி லைக் அவ்வளோ சேவ் பண்ண முடியாது. அவ்வளோ லார்ஜ் அமௌண்ட்டும் MongoDB இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட். MongoDB ஹேஸ் அ லிமிட். பிக் டேட்டாக்கு அது சப்போர்ட் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா HBaseன்னு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் DynamoDB பார்ப்போம். லைக் AWSல கிளவுட்ல வரும்போது DynamoDB இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட். ஸோ HBase என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு அக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஆர் ஸ்டோரிங் த டேட்டா இன் சேம் வே. HDFS, Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணுவீங்க. யூ வில் அக்சஸ் வியா HBase. ஸோ இப்படி நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த வே. ஓகே, ஜஸ்ட் டு ஆட் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். ஸ்ரீசெல்வம், உங்களுக்கு இப்போ நம்ம இந்த MongoDBலாம் HBase சொன்னார் இல்லைங்களா? இப்போ இந்த NoSQLன்றது டேட்டாபேஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி RDBMS இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. அதே மாதிரி வெக்டார் டேட்டாபேஸ், கிராஃப் டேட்டாபேஸ், NoSQL டேட்டாபேஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் ஆர் லைக் கப்புள் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. லைக் ஒன்று ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்கலாம், ஒன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கலாம், ஒன்று செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கலாம்.
மோரோவர் இந்த NoSQL ஃப்ளேவர் ஏன் வந்தது மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்னா, சொன்ன மாதிரி வெப்சைட்ஸ், நிறைய சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் பண்ணுது. என்ன மேக்ஸிமம் டேட்டா ஜென்ரேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ரைட்? ஒரு இமேஜ் ஃபைல் எடுத்துக்கலாம், ஒரு MP3, ஒரு MP4, ஒரு GIF, இந்த மாதிரி நிறைய அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எப்படி ஒரு டேட்டா பேஸால ஹேண்டில் பண்ண முடியும்? போத் ரீட் பண்றதும் சரி, ரைட் பண்றதும், ஃபெட்சும் சரி, ரைட் பண்றதும் சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு RDBMS-ஆல டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா RDBMS இஸ் மோர் ஓவர் பவுண்டட் டு ஒரு காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும். டேட்டாவை இப்படிதான் நம்ம ட்ரெடிஷனல் வேயாவை ஸ்டோர் பண்ணுவோம். இது ஈஸியா இருக்கும் அப்ரோச். இது ஸ்ட்ரக்சர்டா இருந்தா டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்தா என்ன வேணும்? ஒரு டேட்டா பேஸ் வேணும் இல்லையா? அது RDBMS-ஆல பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த புது கான்செப்ட்ஸ் லைக் வெக்டார், கிராஃப், NoSQL, MongoDBன்றது ஒரு ஃபிளேவர். இதே மாதிரி HBase இருக்கு, Cassandra இருக்கு, AWS-ல பாத்தீங்கன்னா DynamoDBன்னு இருக்கு. நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிடாமினன்ட்லி ஸ்பீக்கிங் இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு வந்தக்கூடியது தான் இந்த ஃபிளேவர். ஓகே, டேட்டா பேஸ். ஸ்ட்ரக்சர் தாண்டி நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ்லாம் வந்தது. தட் இஸ் ஒன் அமங் தட் NoSQL. நாட் ஒன்லி SQL அப்படின்றதான் NoSQLன்னு சொல்றோம். HBaseன்றது ஒரு எக்ஸாம்பிள். அப்பாச்சி ஓப்பன் சோர்ஸோட கம்யூனிட்டியில வரதான் HBase. அதுவே AWS-ல பண்ணணும்னா அது DynamoDB. கான்செப்ட் சேம் தான், அதுக்குள்ள டெர்மினாலஜிஸ் மட்டும் மாறிக்கும். ஓகேங்களா? காட் இட் செல்வம், புரிஞ்சதுங்களா? எஸ் புரிஞ்சுது. தேங்க்யூ. ஓகே, அதர்ஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, கவர் பண்ணலாம். இட்ஸ் குட் தட் யூ கீப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஏன்னா அப்பதான் நம்ம போத் ஆஃப் அஸ் லேர்ன். இது ஒரு ஜேர்னி, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஜேர்னி. இப்போ நாங்க இன்ஸ்ட்ரக்டர், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்ல இந்த கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி. நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிறோம் இந்த ட்ரைனிங் மூலியமா. ஸோ தட் லைக் வில் டுகெதர் பிரெயின் ஸ்டார்ம். எஸ், கோ ஹெட். Any other questions? ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ நிறைய டச் பேஸ் பண்ணாரு ஆறுமுகம். இப்போ இதுல பைத்தான், SQL, Spark, AWS Cloud, டேட்டா வேர்ஹவுசிங், லினக்ஸ் அப்படின்னு ஒரு 5 to 6 டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இதுல 1 தெரிஞ்சிருக்கலாம், இல்ல 2 தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம கூட இருக்கலாம். இது எல்லாமே 45 டேஸ்க்குள்ள கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க, ரைட்? See, obviously the thing is, ஒரு சர்வீஸ், let's say இப்போ cloud எடுத்துப்போம், AWS. Let me share my screen quickly. Hope my screen is visible. Yes. சரி, Python, SQL, Spark, Cloud, AWS, Linux, data warehousing. ஓகே, இப்போ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். சரி, நம்ம ஏன் இது யாருமே நம்ம சூஸ் பண்றோம் இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் டெக் ஸ்டாக்ல இப்போ ஒரு சிம்பிளா ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க சும்மா இப்போ பீப்புள் ஹூ ஆர் தேர் இன் ஆக்டிவ்லி இன் LinkedIn, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெக் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய 80 to 90% வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். And one more thing I missed to add, Kafka and Airflow. It's very important. இந்த 8 கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இந்த 8 கேட்டகரிஸ் தான் ஒரு பேசிக்கா ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு ரோல் தேவைப்படுற ரோல். இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு ஆன்போர்ட் ஆகுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 கேட்டகரியில இருந்து தான் உங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. சிம்பிள். இந்த டேட்டா வேர்ஹவுசிங்ன்றது we will leave it because அது ஒரு டேட்டா மாடலிங் கான்செப்ட். ஒரு டேட்டாவை நீங்க எப்படி நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி நீங்க டிஃபைன் பண்றது அப்படின்றது இந்த டேட்டா வேர்ஹவுசிங். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா இதை ஹைட் பண்ணிடுறேன். இந்த 7 டூல்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஒன்று, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட், நம்பர் 1. SQL, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஸ்பார்க், இந்த பைத்தானும் SQLும் காம்பினேஷனா ஒரு ஹியூஜ் மேசிவ் டேட்டாவை எப்படின்னா குவிக்கா வந்து ரிட்ரீவ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, அதுதான் ஸ்பார்க். இன் மெமரி கம்ப்யூட்டேஷன் சொல்லுவோம். இந்த 3மே எங்க ஒரு கோடா எழுதி டிப்ளாய் பண்ணி எனக்கு சீக்கிரமா அவுட்புட் கொடு, ஏன்னா எனக்கு ஆன்-பிரம் சர்வர் கிடையாது, வர்ச்சுவலா எல்லாமே பண்ணி கொடு அப்படின்னா அது கிளவுட். நம்பர் 4. இந்த கிளவுடுக்குள்ள ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட் வேணும் இல்லையா. இப்போ நான் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்றோம், ஒரு லேப்டாப்ன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஹார்ட்வேர், ஒரு லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் டூல்ஸை நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ண முடியும்,
கோடை எழுத முடியும், டிப்ளாய் பண்ண முடியும், அவுட்புட்டை வாங்க முடியும். தட் இஸ் லினக்ஸ். கஃப்கா அண்ட் ஏர்ஃப்ளோ இது ஸ்ட்ரீமிங்காக. கஃப்கான்றது ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இப்போ ட்விட்டர், இப்போ நம்ம நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரிசல்ட்ஸும் வந்து நிறைய லைவ் ரிசல்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டே எடுத்துப்போமே, நிறைய ரியல் டைம் லைவா உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ண நம்மளுக்கு எப்படி ரியல் டைமா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வருது. இட்ஸ் ஆல் ஸ்ட்ரீமிங் ப்ராடக்ட். அங்க எல்லாமே ஒரு டேட்டா பேஸ்ல ஹேண்டில் பண்ண நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு வே ஆஃப் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருப்போம் டேட்டாவை. அதை யூஸ் பண்றதுக்கு கஃப்கான்ற ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு அப்பாச்சியோட ஃபிளேவர், ஹடூப்போட ஒன் ஆஃப் த காம்பனன்ட். ஏர்ஃப்ளோன்றதும் ஒண்ணுதான், ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன். நீங்க எல்லா ஜாபும் எழுதிட்டீங்க, ஆனா நீங்க ஒவ்வொரு டேவும் மேனுவலா ரன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், டிடிஎஸ் ப்ராசஸ். நீங்க மானிட்டர்லாம் பண்றது மேனுவலா பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவா நான் போடுறேன். 1 by 1, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இது எல்லாத்தையும் சீரீஸ் ஆஃப் ஒரு ஒர்க் ஃப்ளோவா ஸ்டெப்பா நீங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும், ஆட்டோமேட்டடா ஸ்டெப் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டூல் தேவை. அதுக்கு தான் இந்த ஏர்ஃப்ளோ வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இந்த எல்லா 7 டூலும் இருக்கு இல்லைங்களா, இந்த 7 டூல்ல இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் தான் ஒரு சிம்பிளா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்க சிம்பிளா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒரு கம்பெனில போய் சீனியர் டேட்டா இன்ஜினியர் இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ஜேடி எடுத்து பாருங்களேன். இந்த 7ல இருந்து 5 out of 6, 5 or 6 வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த 4th பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளவுட், இந்த AWS மாதிரி அஸ்யூர், ஜிசிபி, 2 more அடிஷனல் கிளவுட் ஃபிளேவர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ஜேடி வில் ஹேவ் AWS. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 3மே போடுவாங்க. AWS குட் டு ஹேவ் AWS, அஸ்யூர், ஜிசிபி. அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒன்று AWS ஸ்டாக்ல ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல அஸ்யூர்ல ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல ஜிசிபில ஒர்க் பண்ணுவாங்க. இதுல என்ன கேட்ச் அப்படின்னா, இப்போ நம்ம AWSல படிக்கிறோம், நம்ம ஒரு ஜர்னியை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா 70% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் 100 ப்ராஜெக்ட்ஸ் 70 ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா AWSல வந்து பண்றாங்க. நாட் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒரு கம்பெனி, நாட் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியா, ஓகே, குளோபலி சொல்றது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு, we will show you. 70 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 100 ரன்னிங் ஆன் AWS. அதனால தான் AWS நம்ம சூஸ் பண்ணி இந்த டெக் ஸ்டாக் குள்ள நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுல இல்லாததே இல்லை பாருங்களேன். ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும்னா ஒரு டூல் இருக்கு, ஒரு ரியல் டைம் ப்ராடக்ட்டை நம்ம ஸ்ட்ரிங் பண்ணணும்னா ஒரு டூல் இருக்கு, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, கிளவுட் ஃபிளேவர் இருக்கு, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபிளேவர் இருக்கு, ஒரு சீக்வல் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் டேட்டாபேஸ்ல இருந்து query எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கு, ஸ்பார்க் இன்னும் ஃபர்தரா இன்னும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா PySpark டெவலப்பர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. பியூரா ஒரு டெவலப்பர் ஓரியன்டா எனக்கு ரோல் வேணும் அப்படின்னா PySpark டெவலப்பர். பைத்தனும் ஸ்பார்க்கும் கம்பைன் பண்ணதுதான் PySpark. ஸோ எனக்கு PySpark டெவலப்பரா ஒரு ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல, எஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஹேண்டில். இதுல நிறைய ரோல்ஸ் இருக்கு கைஸ். இந்த ப்ராஜெக்ட் நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே எல்லா இந்த 45 days நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறம் we are going to cover lot of things இல்லையா. ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணுவோம். இந்த மினி ப்ராஜெக்ட் எதுல பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இந்த எவ்ரிதிங். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ராக்டிக்கலா டே பை டே பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த நாலேஜை ஐ வில் கிவ் யூ ஒன் ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் எடுத்து இந்த கிளவுடோட நம்ம பண்ண போறோம் ஒரு ப்ராஜெக்ட். இந்த மினி ப்ராஜெக்டை நம்ம ரெஸ்யூம்ல போட்டோம் அப்படின்னா ஈக்குவலன் டு நீங்க ஒரு கம்பெனில ஒரு 1.5 years நீங்க ஒர்க் பண்ற அந்த சேம் ஈக்குவலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அந்த ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். வெரி சிம்பிள். நீங்க அந்த இன்டர்வியூலும் நீங்க நல்லா ஷைன் பண்ணலாம், இந்த மினி ப்ராஜெக்ட்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க டே பை டே ப்ராக்டிஸ் பண்ற அந்த எல்லாமே பண்றீங்க இல்லையா, அதையும் நீங்க வெரி வெல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க சொன்ன மாதிரி PySpark டெவலப்பர் இது ஒரு ரோலு, கிளவுட் இன்ஜினியர் எஸ், ஆர் டேட்டா இன்ஜினியர், பிக் டேட்டா ஸ்டாக், இது AWS ஃபோக்கஸ்டு, ரைட். இது PySpark டெவலப்பர், இது ஒன்லி பைத்தன் பிளஸ் ஸ்பார்க். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்துருது. இட்ஸ் நாட் லைக் ஃபோக்கஸிங் ஒரு பர்டிகுலர் ஜேடி மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணலை. இந்த ப்ரோக்ராம், இந்த 45 day ப்ரோக்ராம் 3 ரோல்ஸை வந்து டார்கெட் பண்ணுறோம். ஒன்று PySpark டெவலப்பர், ஒன்று கிளவுட் இன்ஜினியர், ஒன்று டேட்டா இன்ஜினியர். இந்த கிளவுட் அண்ட் டேட்டா இன்ஜினியர் டுகெதர் வரலாம், அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கிளவுட் வித் டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் டேட்டா இன்ஜினியர்னு சொல்ல மாட்டாங்க, கிளவுட் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க, இல்லை டேட்டா இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரோல் நேம் தான் அது. பட் த திங் இஸ், இது எல்லாத்துக்குமே ஆர்வம் சொன்ன மாதிரி we need to understand, learn all the fundamentals. இப்போ 100% எல்லாமே படிப்போமா? பைத்தன் 100% இந்த கோர்ஸ்ல படிச்சிட முடியுமா 45 daysல? கிளவுட் AWS
150 சர்வீசஸ் இருக்கு. ஓகே, கிளவுட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சிரோமா? இல்ல. ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சர்வீஸ் நம்மளுக்கு தேவையோ, லெட்ஸ் சே S3, EC2, EMR, லாம்டா, க்ளூ, ஸ்டெப் ஃபங்க்ஷன், டைனமோடிபி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு NoSQL டேட்டாபேஸ், டைனமோடிபி, அத்தீனா, ரெட்ஷிஃப்ட், ஒரு SQS, ஒரு நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த எல்லா டூல்ஸுமே ஒரு சர்வீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டோரேஜுக்கு ஆரம்பம் சொன்னார் இல்லைங்களா, HDFS, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அதே கிளவுட்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா S3, சிம்பிள். இப்போ லினக்ஸ் பேசுகிறோம் இல்லையா, லினக்ஸுக்கு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இன்ஃப்ரா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா EC2. லினக்ஸ் சர்வர் ஒரு 100 மிஷின் ஒரு கிளஸ்டரா நீங்க டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னா EMR. ஒரு கம்ப்யூட் பண்ணணும், சர்வரே இல்லாம ஒரு கம்ப்யூட் பண்ணணும், நீங்க கோட் எழுதுறீங்க, ஆனா கோடை எங்கேயுமே நீங்க ஸ்டோர் பண்ண போக வேண்டாம், நீங்க இன்ஃப்ரா பில்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னா லாம்டா. க்ளூ, ஒரு ETL பைப்லைன் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா க்ளூ. ஒரு NoSQL ஃபிளேவர் வேணும்னா டைனமோடிபி. ஒரு SQL query நீங்க ஹிட் பண்ணணும் அப்படின்னா அத்தீனா. ஒரு ரெட்ஷிஃப்ட், ஒரு டேட்டா வேர்ஹவுசிங் ப்ராடக்ட். ஒரு டேட்டா வேர்ஹவுசிங் நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, ஸ்னோஃப்ளேக்லாம் பேசுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ரெட்ஷிஃப்ட்னு ஒரு ப்ராடக்ட். ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு SQS. இந்த மாதிரி ஒரு சர்வீஸும் டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதுல என்ன பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 to 12 AWS சர்வீசஸை இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நாட் லைக் எவ்ரி திங் இஸ் சேம், எல்லாமே வந்து சேம் கிடையாது. ஒன்னொன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். ஒன்று ஸ்டோரேஜ், ஒன்று கம்ப்யூட், ஒன்று டேட்டா பேஸ், ஒன்று NoSQL, ஒன்று நோட்டிஃபிகேஷன், ஒன்று டேட்டா வேர்ஹவுசிங், ஒன்று கம்ப்யூட், எல்லாமே இருக்கும். இது எல்லா ஃபிளேவரும் சேர்ந்து தான் ஒரு கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சர்டிஃபைட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் கிளவுட் இன்ஜினியர். எனக்கு S3 தெரியும், EC2 தெரியும் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு கிளவுட் இன்ஜினியர்னு சொல்ல முடியாது. அதுக்காக we are trying to give all these services. இது எல்லாமே ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை கைஸ். இப்போ நம்ம இந்த பைத்தான், SQL எல்லாம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி டு லேர்ன். யா, கோ ஹெட். கண்டிப்பா சரிஜி, நான் ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ். அதான் லைக் நிறைய இட்ஸ் வெரி ஒரு ஸ்ட்ரக்சரா போகும்போது இட் வில் பி ஏபிள் டு லேர்ன், உங்களால கேட்சப் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒன் திங், லைக் எத்தனை how many of you are interested, plan to go for a job switchக்காக அது படிக்கிறேன்றது எத்தனை பேர்? Like you can just chatல பிங் பண்ணுங்க, I can unmute and speak. Just want to understand. Sure. Srini, job search super Srini, good. So yeah. Hi Arun, this is Saravana. Hey, hi Saravana. வந்து Databricks certificate complete பண்ணலாம்னு இருக்கேன். This course will help me. Yes, Databricks certificates. Rajesh, PySpark. இது நம்ம AWS ஃபோக்கஸ் பண்றதால we have a certification called Certified Cloud Practitioner அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜி. அதுக்கு வந்து நம்ம பண்ணுவோம். இந்த AWSல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்க ப்ரௌஸ் பண்ணா தெரியும். டேட்டா இன்ஜினியர். நான் லாஸ்ட் இயரே வந்து தமிழ் பூமியில AWS DevOps அட்டெண்ட் பண்ணி I have a AWS certification mainly focusing on PySpark actually Databricks certification. Databricks certificate. ஓகே, இல்ல என்ன சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? Solution architect. Oh, SA, solution architect. Very good, fantastic. Okay, good. It's good to have that. நம்ம ப்ரோக்ராம் வந்து Databricks ஃபோக்கஸ் பண்ணல ஜி. நம்ம வந்து we are completely focusing on AWS. correct. இது Databricks. ஆமா, Databricks வந்து இது டிஃபரண்ட். சோ அதனால அத ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால AWS ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு we are definitely going to help. அதுல ஒன்னு சர்டிஃபைட் கிளவுட் பிராக்டிஷனர், சர்டிஃபைட் டேட்டா இன்ஜினியர்னு நிறைய ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ணிடும். Databricks-க்கு one more program இருக்கு, டிஃபரண்ட் இது. ஸோ நான் அது I will let you know Saravana இருந்தது. If you are planning Databricks அதுனா I will plan different one. That's different. Okay. Yeah, sure. Okay Saravana, super. Fine. So yeah, I just want to mention before we go further. So in the detail na irukku pathingala, like as already Rajesh சொன்ன மாதிரி, Rajesh is going daily colleges போறாரு, is also நிறைய மார்க் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு, நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் I'm also talking to many people daily. So industry இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். So this is there, it's a crux. So நீங்க போயிட்டு JD நீங்களே போய் நீங்க just I'll give you one homework, just go and search. நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்கன்னா you can take it as one simple task and just search பண்ணி பாருங்க எந்த மாதிரி மார்க்கெட் இருக்கு, எந்த மாதிரி ஜாப் ரோல் போடுறாங்க, எத்தனை போட்டிருக்காங்கன்றத just one AI கிளிக் தான் எல்லாமே. நீங்க வேல பண்ணீங்கன்னா it will summarize you. நிறைய வே ஆஃப் சர்ச் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. யூ ஆல்சோ டூ சம் பேசிக் ஸ்டார்ட், பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஆன் day 1 ஆல்சோ. ஸோ இதுல எது தேவையோ அது ஒன்று தான், அது மட்டும் தான் இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் வி ஜஸ்ட் வில் ரிமூவ் இட்.
வில் ஜஸ்ட் புட் இட். எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். லைக் நாங்கள் பாட்டை எடுத்துகிட்டே போகிறாங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் லைக் தட். இட் ஹேஸ் டு பி ஹேண்ட் டு ஹேண்ட். நம்ம சொல்றது புரியுதா? வில் டேக் அ பிரேக் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். தென் யூ அண்டர்ஸ்டாண்ட். தென் அப்பதான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ தட் இஸ் த மெயின் கோர்ஸ் ஆஃப் த கோல். அண்ட் இந்த 45 hours இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் லைக் தட். அது எங்களோட கோல் கிடையாது, முடிக்கிறது எங்களோட கோல் கிடையாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் கெட் திஸ் திங்ஸ். ஸோ தட்ஸ் த மெயின் திங். யா பிரதாப், சாரி, கோ ஹெட். இது சொல்லாதீங்களா? ஹலோ சொல்லுங்க. எஸ், ஆக்சுவலி நான் வந்து பேக்ரவுண்ட் பிடெக் ஐடி. தென் நான் ஒரு 2020 பேச்சஸ்ல 2022-23 வரைக்கும் இந்த பேண்டமிக்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கவர் பண்ணிருந்தேன் AWSல. ஆஃப்டர் டைம் நான் மூவ் ஃபார் நான் ஐடி. இதுல சரியான எனக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணதால நான் ஐடி போயிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்தா வந்து ஓன் செல்ஃப் லேர்னிங்ல வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங் பத்தி ஒரு சின்ன ஆர்டிகல்ஸ் நானே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம். தென் இதுல டோட்டலா நான் ஃபோக்கஸ் பண்றது வந்து ஜாப்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை, ஜாப்காக தான் பார்த்துட்டு இருக்கோம் சார். இது தென் இதுல தான் இப்போ 45 டேஸ்ல நம்ம வந்து மேஜரா வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா சர்வீசஸ்ல என்னென்ன டூல்ஸ்ன்றது ஓரளவுக்கு நாலேஜஸ் இருக்கு. தென் அதை நம்ம பாசிபிளா கம்ப்ளீட் கிளியரா பண்ணிடலாமா? எஸ், டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, லைக் இது ஃபர்ஸ்ட் பேட்ச் இல்லை, சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி டேக்கிங் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ டெஃபினெட்லி உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணும், உங்க சைட்ல இருந்து வி வில் பி 100% கமிட்டட். உங்க சைட்ல இருந்து வாட் த கமிட்மெண்ட் வி ஆஸ்க் இஸ் எஸ் டெய்லி புட் மோர் ஹவர்ஸ். The more once இந்த சில தடவை என்ன நடக்கும்னா, இந்த வீடியோ பார்ப்பீங்க, யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு see ஒன் மோர் டைம். அதுல கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க, பி ஆக்டிவ் இன் த குரூப். ஸோ அண்ட் ஆல்சோ வி வில் கிவ் ஆல் த பாத். ஸோ இந்த ஆல்ரெடி லைக் அது ஷோ பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, எவ்ரி திங் யூ ஹேவ் டு மேக் இட் டன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தனி ட்ராக்கர் இருக்கும். நீங்க வந்து அந்த டாஸ்க் முடிச்சிங்களா இல்லையான்றது இருக்கும். ஏதாவது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் பியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. தட் வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ் எக்ஸ்போனென்ஷியலி. ஸோ யாராவது எங்கேயா ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா யூ ட்ரை டு ஃபிக்ஸ் த இஷ்யூ. அவங்கள்ட்ட கால், இட் ஹேப்பன்ஸ், நிறைய கிளாஸ் நடக்கும். அவங்களே தே வில் டாக் டு தெம் அண்ட் தென் தே ஃபிக்ஸ் இட். தென் உங்களுக்கு நாலேஜ் வரும். தென் நெட்வொர்க்கிங் அது எல்லாமே இட் ஆல் சம்ம வெளில வரும். தென் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டு கனெக்ட் பீப்புள் டு கெட் த ஜாப் நம்மளோட இதுலையும். ஸோ எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். உங்க சைட்ல இருந்து புட் எஃபர்ட் 45 days அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வேஸும் திங்க் பண்ணுங்க. ஃப்ரம் த டே ஒன்னே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எப்படி வந்துட்டு ஜாப் இருக்கு என்ன பாருங்கன்றத சொல்றோம். ஸோ அந்த இதெல்லாம் நீங்க ட்ராக் பண்ணும்போது டெஃபினெட்லி பாசிபிள். அண்ட் எஸ், யூ கிவ் இட் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூ செஷன் ஆல்சோ போயிட்டு இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, by 2 weekly, லைக் 2 வாரத்துக்கு ஒரு தடவை we want to have a interview session across everyone. லைக் போன பேட்ச்ல உள்ளவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கூட்டிட்டு வந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். ஓகே, முடிச்சவங்க என்ன போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியிலன்றது, லைக் நீங்க நெக்ஸ்ட் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் பேட்ச்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் we are going to set up from this batch. ஸோ அதுவும் it will be massively useful for everybody. So yes, definitely possible 45 days. One more thing to add on top of it. Yes, இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிகல்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டாபிக்கா நம்ம கவர் பண்ண ப்ராக்டிகல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யா, குவிக்லி, ரைட்? இதை எப்படி இப்போ நம்ம வந்து இப்போ நானும் ஆறுமுகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் வி ஆர் ட்ரெயினர்ஸ் கம் ஃபுல் டைம் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ், என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ், என்ன கரண்டா மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு ஃப்ரெஷர், நாங்கள் இன்டர்வியூ பேனல்லையும் இருக்கோம். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வராங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஐடி. ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கிளவுட்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 15 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கை வராங்க, அவங்க கிட்ட இருந்து கிளவுட் ஸ்கில்ஸ்ல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரியல் டைமா ஷேர் பண்ணுவோம். டே பை டே கிளாஸஸும் போயிட்டு இருக்கும். பேரலா இது எல்லாம் நம்ம ஷேரும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கனெக்ட் இருக்கும். இப்போ நாட் லைக் சிம்பிளி ஒரு டாஸ்க் ஒரு சும்மா ஒரு தியரட்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணோம், ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணோம், ஒரு ரோபோ மாதிரி ஒரு மெக்கானிசம் இல்லாமல் ரியல் டைமாக ஓகே இந்த சர்வீஸ் பண்ணிட்டோம்னா இந்த சர்வீஸ் ரியல் டைமில் என்னோட ப்ராஜெக்டில் நான் என்ன ஒர்க் பண்ணேன், அதில் நான் என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன், என்ன சேலஞ்ச் என்ன இஷ்யூ வந்தது, அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியல் டைமாக நம்ம பார்க்க அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதர் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கொடுப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் அப்படியே லைக் மிமிக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட AWS அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி இந்த இஷ்யூஸ்லாம் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் போகும்போது இந்த இஷ்யூலாம் வரும், இதை எப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாட் லைக் சிம்பிளி ஒரு கோர்ஸ் ஒரு அவுட்லைன் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் தான் பாசிட்டிவ் சைட்லி சொல்லும்போது. ஓகே, இதுல எனக்கு ஒரு டவுட். இப்போ 20 years எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஐடி,
இப்ப அந்த கேஸ்ல வந்து எனக்கு இது ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும். சோ அப்ப அது அதுதான். சூட்டபிளா இருக்கு. Yeah, that's what. இது years of experience doesn't matter. Wherever you are, like ஐடியா நான் ஐடியா அப்படின்னு கிடையாது. இந்த ப்ரோக்ராமுக்குன்னு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா? சோஃபார் லைக் பைத்தான், சீக்வல், இதெல்லாம் லினக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கிராஸ் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஷைன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்டும் இன்டர்வியூவும் கால் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் சோஃபார் வாட் யூ டிட் நவ். இப்போ நீங்க இந்த டெக் ஸ்டாக் அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு நீங்க மேட்ச் ஆகுறீங்களா, ஸ்கில்டா இருக்கீங்களா, இன்டர்வியூல நல்ல கம்யூனிகேஷன் இருக்கா, அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கா, அதை நீங்க எப்படி நீங்க பூர்த்தி செய்றீங்க, இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20 வச்சுக்கலாம், நீங்க ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இன்டர்வியூல நம்ம ப்ரோக்ராம்ல படிச்சது எல்லாமே நீங்க எப்படி இன்டர்வியூல நீங்க கொடுக்குறீங்க, பெஸ்ட் கொடுக்குறீங்க, அவ்வளவு. So, Fundamental. Just one point to add, ராஜேஷோட பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணும். ஸோ எஸ் செல்வகுமார்ஜி, என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து we are learning everything same. ஒன்னா லேர்ன் பண்றோம். இட் டசன்ட் மீன் எல்லாருக்கும் ஒரே சேம் அமௌண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமானா இட் இஸ் நாட் த சேம் வே. உங்களுக்கு 20 years நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், we have to work it. ஸோ அது கேஸ் பை கேஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். we will work on it. அதில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு நமக்கு எப்படி டார்கெட் பண்ணணும், எந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் நம்ம போகணுன்றதை பார்த்து we need to apply the job. ஸோ ஒரு 5, ஏன்னா இண்டஸ்ட்ரி இஸ் they will expect different people differentல வரும். ஸோ அந்த இதில் வருது. பாசிபிள். ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர்னு சொல்றீங்க, அப்படியா? என்னோட கேள்வி நான் இந்தியன் சினாரியோல பாக்கும்போது ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியாவை பெருசா எடுத்துக்கிறாங்க. சில கம்பெனி எடுத்துக்கிறாங்க, ஐ அக்ரி. சில கம்பெனி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனா 100% எடுத்துக்கிறது இல்ல. ஒரு 50% எடுத்துக்காத கம்பெனியா நம்ம டார்கெட் பண்ணி we have to adjust that with the skill and then we have to launch. ஸோ அந்த மாதிரி நம்ம how do we adjustன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ அதுல நம்ம போக முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. how we maximize our chance of getting into the job, அதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம போகணும். ஓகே. எஸ். கரண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆல்வேஸ் ஒர்க் வித் us. Yes sir, Rajesh, sorry. Yeah. ஸோ கரண்ட் ஐடி இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க நிறைய மேண்டேட்டட் ஸ்கில்லாக வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் நீங்கள் ஒரு ரோல் போகிறீங்க, டேட்டா இன்ஜினியர் ரோல் போகும்போது ஏஐயோட ரோல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இல்லை. டேட்டா இன்ஜினியரிங் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணாலே போதும். யூ பிகம் அ மாஸ்டர் லைக் பை லேர்னிங் ஆல் தீஸ் டெக் ஸ்டாக். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இந்த ஜேர்னியில் நான் கவர் பண்ணுற எல்லா ஸ்கில்ஸும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. யூ ஆர் குட், கிவிங் யுவர் பெஸ்ட், கிவிங் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் அப் டு 100% அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் உள்ளே போய் ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே அந்த நீங்கள் ப்ராஜெக்ட்ல ஒரு ஹியூஜ் டேட்டா செட்டில் நீங்கள் பார்க்க போறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். டூல் எல்லாமே சேம் தான், டேட்டா தான் மாறப்போகுது, கஸ்டமர் மாற போகிறாங்க. அட் த சேம் டைம் ரோல்ஸு, டீமு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க போகுது, அவ்வளோதான். மற்றபடி ட்ரைனிங்கும் ப்ராஜெக்ட்டும் சேம் தான். இன்னொரு இது இருக்கு, நம்மளோட நெட்வொர்க்லயும் we will be able to, you know, we'll try to see அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு. that's multiple options will try, but yes. And இன்னொரு क्वेश्चन இருக்கு, are we providing 100% job guarantee? No, we are not. ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டேலே. we are always trying to increase, எப்படி நம்ம போகலாம், எந்த இதில் போகலான்றது will go in and then we will try to, you know, work on it. எப்படி மார்க்கெட் இருக்குன்றது எப்படி நம்ம மாற்றலாம், எப்படி நம்ம ரெஸ்யூம் போகலாம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். will go it with our நெட்வொர்க்கில் நம்ம பண்ணலாம். பட் இஸ் இட் 100% ஜாப் கேரண்டிஸ் வந்துருமானா இட்ஸ் நாட் பாசிபிள் வித் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா நம்ம என்ன 100% போட்டாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் மார்க்கெட் இருக்கு, தெர் இஸ் அதர் திங்ஸ் ஆர் தேர். ஸோ பட் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா we will be able to land and இன்டர்வியூ வந்துச்சுன்னா you will be able to crack. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் you will be able to gain. 100% கேரண்டின்னு சொன்னாவே அது பொய்ன்னு அர்த்தம். அப்படி யாரும் கொடுக்க முடியாது. உங்க பர்ஃபார்மன்ஸ் அது உங்களுக்கு தெரியுது, ஓபனா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். கரெக்ட். ஆமா. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபேக் பண்றாங்க. அது ஒரு கேட்சி டேர்ம் ஆயிடுச்சு இப்பலாம். 100% ஜாப் அசிஸ்டன்ஸ் அப்படி மாத்திட்டாங்க இப்போ. ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஹெட்லைன்லயே பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். Yeah, but it attracts people, it works. அதனால இட்ஸ் a good marketing term. பட் நம்மளோட பிளான் அது இல்ல. நான் எங்களோட டார்கெட் எப்படின்னா, இப்போ நீங்களே பாத்தீங்க, சரவணன் ஆல்ரெடி AWS DevOps முடிச்சு சர்டிபிகேட் எடுத்திருக்காரு, திருப்பி இங்க வந்து இது கோர்ஸ் பண்றாரு. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. அண்ட் நான் வந்து 10 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். 10 வருஷம் முடி படிச்சவங்களும் இன்னும் என்கிட்ட புதுசா ஏதாவது கோர்ஸ் பண்ணா they come and learn. ஸோ லைக் என்னோட ஒரே மோட்டிவ் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல. why I started is learning should be fun. லைக் ஒரு ஜாலியா நம்ம படிச்சே இருக்கலாமே, வரது வரட்டும், அதுதான் என்னோட இனிஷியலா ஸ்டார்ட் ஆனது. பட் ஆப்வியஸ்லி நம்ம மார்க்கெட்டிங் ரீசன் அண்ட் ஜாபுக்கு நம்ம தேவைன்றதுனால அப்படி we are also focusing that, அதையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். அண்ட் பட் that's how this community is growing in a way. அதுதான் என்னோட விஷன். ஸோ ஆக்சுவலி இந்த இடம் வந்து புதுசா இருக்கீங்கன்னா, I already attended
ஃபர்ஸ்ட் பிக் டேட்டா கோர்ஸ் ஆல்சோ, பைத்தான் ஆட்டோமேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் டெவாப்ஸ் கோர்ஸ் ஃபார் AWS அட்டன் பண்ணியிருக்கேன். எவ்ரிதிங் ஐம் யூசிங் இன் மை ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. நீங்க ஜஸ்ட் டெடிகேட்டடா ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லா ட்ரைனர்ஸும் இங்கே நாலேஜபிள் தமிழ் போபில. ஐம் யூசிங் இட் ஆக்சுவலி ரியல் டைம். ஐம் ஒர்க்கிங் த சேம் ஆர்கனைசேஷன் as Aru, knows me as well. You guys can try. Just a suggestion. Thank you, Saravanan. Yeah, Thank to you. No worries. one thing, Rajay, Saravanan is a star performer. Like, Oh. just put it's not right for him, but I know Saravanan work பண்ணிருக்கேன், is a star performer. So, Nice, yes. nice, nice to have Saravanan. Thank you. Okay, cool. I think almost 1 hour போனது தெரியல. Yes, any other questions? சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது இல்லாம நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு சொல்றீங்க. ஐ மீன் Yes. வாட் டு சே, அது எவ்வளவு மணி நேரம் சம்திங் ஒரு டைம்? It's up to you. Like அது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, பட் டு பிரிஸ்கிரைப் ஒரு நாளைக்கு 1 hour, at least give it 1 hour to try. So sometime if you are able to give more, it's up to you, but give it minimum 1 hour. Yeah. Just to practice, do something about இல்ல. it. Right, right. Yeah, தியரட்டிக்கல் Rajesh. இருக்கும். இப்போ S3, EC2, EMR நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ தியரட்டிக்கல் Yeah. பண்ணுவோம். தியரட்டிக்கல் பண்ண முடிச்ச உடனே நம்ம கான்செப்ட் நம்ம படிக்கும் போதே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் அதை நம்ம பார்க்க போறோம், படிக்க போறோம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒரு மாடியூலும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட இட்ஸ் ஆல் லைக், இப்போ இதில் இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஒரு AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிப்பீங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் ஹேவ் தேர் ஓன் இண்டிவிஜுவல் AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். தட் இஸ் ஃபார் 12 months. 12 monthsக்கு வந்து அந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ நம்ம டாஸ்க்லாம் நம்ம இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு நமக்கு. அதுல நான் என்ன பண்ணுவேன்னா டே பை டே டெய்லி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் என்னென்ன பண்ணணும்ன்றதை நான் போட்டுருவேன். லைக் 2, 3, 4 ஒரு நாளைக்கு 5, 6 டாஸ்க் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, உங்களோட ஃப்ரீ டைம் கன்வீனியன்ட் டைம்ல நீங்க உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பிசைட்ஸ் தட் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருணும். ஸோ தட் வாட் ஐ வில் டூ, நானும் தினேஷ் ஃப்ரீயா இருக்கும்போது, தினேஷ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் கோஆர்டினேட்டர் ஃபார் அவர் பேட்ச், ரிவ்யூ பண்ணுவோம். இஃப் திஸ் எவ்ரிதிங் குட், இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டாக்கரை நம்ம டைம் டு டைம் அப்டேட் பண்ணிப்போம். இஃப் அட் ஆல் நெகட்டிவ் சைட், நீங்க வந்து டைம் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு டைம் வேணும், ஒரு 1 day 2 day வேணும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, எனக்கு டைம் வேணும் அப்படின்னா, எஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டில் கோ ஹெட், ரிசர்ச் பண்ணி டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணி அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் குரூப்ல. இல்ல எனக்கு இஷ்யூ இருக்கு, இதை சால்வ் பண்ணணும், நீங்க கனெக்ட் பண்ணலாமா, ஒரு 5-10 minutes குவிக்கா கனெக்ட் பண்ணலாமா உங்களோட அவைலபிள் டைம்ல, IST டைம்ல, PST டைம்ல அப்படின்னா, we are definitely open to that also. நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டோ இல்ல வாய்ஸ் மெசேஜோ போட்டா டக்குன்னு ஒரு ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி என்ன இஷ்யூன்னு பார்த்துடலாம். இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எனக்கு போடுறேன் இண்டிவிஜுவலா, இல்ல இண்டிவிஜுவலா எல்லாமே குரூப்ல போடுறேன், ஸோ தட் அதர்ஸ் ஆல்சோ கேன் லேர்ன். இது நம்ம ஒரு கம்யூனிட்டி, நம்ம சொல்ற மாதிரி நீங்க இஷ்யூ போட்டீங்கன்னா அந்த இஷ்யூ இன்னொருத்தருக்கு வரதை அவரு சால்வ் பண்ணலாம் நீங்க சொல்ற ஆன்சரை வச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ் தான். இப்ப மத்தவங்க இன்னொரு இஷ்யூ இருக்கு, நீங்க அந்த இஷ்யூவை பார்த்து உங்களுக்கு வரதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கொலாபரேட்டிவ் மாடல் இது. நீங்க மட்டும் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாரோட இஷ்யூஸையும் நம்ம எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி நம்ம சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் இந்த மாடல், இதுதான் ஒர்க் ஆகுது. இது சக்சஸ்ஃபுல்லா பேட்ச் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃப்ரம் டுடே. பேட்ச் 5 எப்ப ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, நம்ம ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல 5th batch டு சே கரெக்ட். கிளவுடா மாதிரி 5 பேட்ச் ஆச்சு. ஆமா, ரைட் சே கரெக்ட். யா, Thank you sir. ஹலோ, எஸ் கண்ணா. இது இந்த கோர்ஸை பத்தி இல்லைங்க. என் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரக்ட் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கான். நீங்க கோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல? எங்க மென்ஸ்ட்ரக்ட் டெவலப்மெண்ட் நீங்க கண்டக்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன். ஓ, மீன் ஸ்டாக். ஓகே, ரைட் நவ மீன் ஸ்டாக் பண்ணல, பட் we are coming up with some other full stack இது கொண்டு வரோம். So just wait for probably 2 weeks work பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேக்ரவுண்ட்ல. So மீன் ஸ்டாக் இல்ல, but we are coming with something else. ஃபுல் ஸ்டாக்ல வருது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அண்ட் ஜஸ்ட் நான் $1 million சொன்னா, இட்ஸ் நாட் 1 million. ஜஸ்ட் நவ ஐ செக்ட் இட் வித் ஜெமினி. ஸோ இது $36,000 தான் இருக்கு 2012. ஒரு டிபியோட லைக் காஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரி லெவல் டெரேட் அது. ஸோ $36,000. அண்ட் அதே பிசி லெவல்ல பார்த்தீங்கன்னா $150. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ், பட் இட்ஸ் நாட் 1 million. தட் வாஸ் ராங் டேட்டா. Okay, thank you. Super, thank you. Yeah, we'll keep validating these things, so it's a good thing. Super. Okay, so I think we are running out of time. So okay, sorry. Yeah.
சொல்லுங்க ஃபீஸ் மேடம். பத்தி ஒரு சின்ன கன்சர்ன். இப்போ எப்படி சொல்லுங்க. இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா இல்ல ஃபுல் Yes, பேமெண்ட்? definitely fees installment option இருக்குது. Yeah, you can always work with team கூட பேசுனீங்கன்னா they will be able to let you know என்ன மாதிரி இருக்குன்றது. ஓகே. இப்போ இந்த ட்ரையல் பீரியட் வந்து எத்தனை நாளைக்கு இது? ஜஸ்ட் நெக்ஸ்ட் 3 days நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு இருக்கு, லைக் சப்போஸ் இஃப் ஃபீஸால நாங்க வந்து படிக்க முடியாம இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இட்ஸ் வி வில் சி, இதை நம்ம 1-to-1 ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்க இது படிச்சாதான் உங்களால நீங்க வேலைக்கு போக முடியுமானா கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ட்ரூ. நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாதான் வேலை, அப்படி இட்ஸ் நாட் ட்ரூ. நீங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க, நீங்களே கூட படிங்க. ஏஐலாம் போட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும். அதுவே உங்களுக்கு டெய்லி என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துரும். ஸோ அதில் நீங்கள் படிச்சுட்டு யூ லேர்ன் இட். அதில் ஏதாவது இஷ்யூனா யூ ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். என்ன ரீச் பண்ணலாம், ராஜேஷ் ரீச் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் ஓப்பன் பப்ளிக் குரூப்லேயும் இருக்குது. ஸோ இஃப் அட் ஆல் யூ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் த கோர்ஸ், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஜஸ்ட் லேர்ன் ஆன் யுவர் ஓன் அண்ட் தென் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். எனி டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். எதுவும் இட்ஸ் ஆல் ஓப்பன். ஜஸ்ட் நான் டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட். ஓகே காசு இருந்தால் இட்ஸ் நாட் லைக் தட். அந்த தட்ஸ் நாட் அப்ரோச் வி ஃபாலோ. இட் ஜஸ்ட் லேட்டஸ்ட் நோ. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஏன்னா இன்டர்நெட்ல எடுக்காத நம்ம எடுக்க போறது இல்லை. இன்டர்நெட்ல எல்லாமே இருக்குது, உங்களால படிக்க முடியும் தான். நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரக்சர்ட் வே, ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் போது, ஒரு டெய்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் போது, உங்களுக்கு பண்ணலன்னா கேட்போம், அவ்வளவுதான். அண்ட் டவுட் இருந்துச்சுன்னா டக்குனு ஃபிக்ஸ் பண்ணலாம். யூ வில் ஏபிள் டு ரீச் அவுட். ஸோ இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். மற்றபடி நாலேஜ் இஸ் ஃப்ரீ எவ்ரிவேர். ஸோ இதுதான் க்ளவுடரா கோர்ஸரான ஒரு இது இருக்கு. அதுவே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எக்கச்சக்க கோர்ஸ், சூப்பர் கோர்ஸா இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் மோஸ்ட்லி ஃப்ரீ. ஸோ அதே மாதிரி தான். ஸோ சிமிலர் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்டிங். Thank you. So yeah, thanks everyone for joining. So yes, any other questions? இது 45 days ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்குங்களா இல்ல? Yes, ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இந்த பேட்ச் ரெக்கார்டிங் நீங்க வர லைக் 24 hours to 48 hours ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு அப்புறம் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட்ல பாக்குற மாதிரி இருக்கும். யூ வில் நாட் பி ஏபிள் டு டவுன்லோட். அதுலேயே பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ 45 days இட் வில் அவைலபிள். 1 to 2 years இருக்கும். சப்போஸ் 2 yearsக்கு அப்புறம் வேற ஏதாவது புது கான்செப்ட் ஆட் பண்றோம் அப்படின்னாலுமே லேட்டஸ்ட் ரெக்கார்டிங்கை யூ கேன் ரிக்வெஸ்ட். கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கோட லேட்டஸ்ட் ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா வில் பி ஏபிள் டு கிவ் யூ தட். அதுல ஏதாவது புது கான்செப்ட் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன். ஸோ லைஃப் டைம்ல whenever you want கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட் பற்றி கேட்டீங்கன்னா தட் யூ வில் பி ஏபிள் டு அக்சஸ் AWS ரிலேட்டட்ல. ஸோ தட் இஸ் a commitment we are giving. Okay, just to add, எவ்ரிடே நம்ம ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock கிளாஸ் முடியுது அப்படின்னா ஒரு 11 to 12 o'clock உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து ஆக்சஸ் கொடுத்துரும். இமீடியட்லி வந்து அந்த ரெக்கார்டிங் இட் டேக்ஸ் சம் டைம். 2 hours வந்து நான் ரெக்கார்டிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ 2 to 3 hours உங்களுக்கு ரெக்கார்டிங் ஒரு ஃபோல்டர்ல போய் உங்களுக்கு மேப் ஆயிடும். ஸோ தட் நீங்க இமீடியட்டா டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். எவ்ரிடே வியூ பண்ணிக்கலாம். Okay. So tomorrow we'll have something like in the today's session is almost over. So tomorrow நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா just come up with your introduction. நீங்க like come up with more questions. We'll have more interaction and more doubts அந்த மாதிரி பண்ணலாம். உங்களோட introduction நம்ம will take tomorrow. இந்த மாதிரி இருக்கு ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் இது நம்ம பார்க்கலாம். We'll talk and then we'll discuss more concepts. எப்படி இது போறோம்ன்றதெல்லாம் நம்ம will discuss tomorrow. Feel free to invite உங்க friends யாரும் இருந்தாலும் invite பண்ணுங்க. It's open class. Then tomorrow and day after tomorrow just understand பண்ணிட்டு you can start your journey. So yeah, Rajesh, anything else to add before we close the class? I think we are good. Yeah, come up with any kind of questions you have. Technical இருக்கலாம், டெக்னிக்கல் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டெக்னிக்கல் எதுவாக இருந்தாலும், கோர்ஸ் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டு யூ கைஸ். அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. அவங்க willing to job switch over பண்ணணும், வேற பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, நிறைய லைக் என்ன சொல்றது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஒரு ஃபன் லேர்னிங்கா இருக்கும். டெஃபினெட்லி ப்ராக்டிக்கல் கம் ஃபன் லேர்னிங்கா இருக்கும். Feel free to have that as well. Yeah. Yes, and also one more thing to add, we are launched Tamil Movie la ennoda screen share பண்றேன் just quickly. So Tamil Movie la நம்ம career clinic னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். So இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா you can always ask career guidance, anything you can also one-to-one discussion வச்சுக்கலாம். Right now like I'm the only one speaking. Mostly we are slowly adding more people, more mentors. Rajesh is also interested. So நம்ம we are adding more people. If you wanted to talk one-to-one பண்ணனும்னா you can schedule it in this one. இது எப்படி வர்க் ஆகும்னா you schedule once you request, then you can always reach out or WhatsApp number க்கு reach out பண்ணலாம். இல்லனா we will send you a mail. So அதுல இருந்து நீங்க reach out பண்ணி we'll have available time na we'll have 15 to 30 minutes we'll discuss one to one. So in the option available, this is open to everybody, especially class la irukana. I'm just announcing, உங்களுக்கு வேணும்னா you can feel free to take it up also. Our class la any question கேட்கலாம், there's no restriction. இது நம்ம ஓபன் up, we recently launched it and நிறைய பேர் request பண்றாங்க. So it's good to know இது பண்ண முடியும். So that's it. Thank you for your Thanks everyone.
Thanks a lot for Thank you, staying thank 1 hour. Thank you, Yeah, guys. spending Thank so you. much time. Thanks so much. Take care. Bye. Thank you.